வணக்கம் அன்புறவுகளே. இப்போ பாருங்கள், இந்த மாடல் இது வந்து ஒரு ரோல் கூட சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது யாருமே போடலை. ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 அடியில் 16 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து இது இலை மாடலில் ஒரு சிஸ்டர் போட்டிருப்பாங்க. இலை மாடலில் போட்டுட்டு அது வந்து வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து சாதா நாட்டிலேயே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நான் அதை வந்து வேறு மாதிரி போட்டிருக்கேன் சரிங்களா. நம்ம ஏற்கனவே ஒரு 1 ரோல் கூட ஒன்று போட்டோம்ல, அதையும் இந்த இலையும் வச்சு மிங்கிள் பண்ணி ஒரு பூ கூட மாதிரி நல்லா அழகாக வரும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நாம் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ நல்லா தான் வரும் பாருங்கள் கண்டிப்பாக. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து தம்ப் நெயில் அந்த கூடை வைக்கலை. இது ஒரு சஸ்பென்ஸாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அடி போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 6 அடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. 6 அடியில் 16 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடி அப்படிங்கிறது ஸ்கேலில் இப்படி ஒன்று சரிங்களா, தெரியுதா? ஒரு ஸ்கேல் தான் ஒரு அடின்னு சொல்லுவோம். ஸோ இது 2 3 4 5 6 6 சரிங்களா. 6 அடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு கிராஸ் கூட சரிங்களா, கிராஸில் தான் வரும். இப்போ இந்த அடி போடுறது மட்டும்தான் நம்ம ரன்னிங் ஒயரில் எடுப்போம். இப்போ இதை 2ஆக மடிச்சுக்கிட்டோம். கட் பண்ணி வச்ச ஒயரை 2ஆக மடிச்சுக்கிட்டோம். இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். மடித்த அளவு அதே அளவு எடுத்து மடிச்சுட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் நாட் போடுறோம். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், இதை வந்து அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம போட்டாச்சு. இனி இருக்க எல்லா ஒயரையும் எடுத்து நாட் போடணும் சரிங்களா. இப்போ 2ஆவது ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் சரிசமமாக மடித்து வச்சுக்கலாம். மடிச்சுட்டு பாருங்கள், இப்போ 2ஆவது ஒயர் நம்ம போடுறோம். இந்த மாதிரி 16 ஒயரையும் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கணும். நீங்கள் மடித்த அந்த அளவை கரெக்டாக இந்த பெருவிரலை வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த அப் அண்ட் டவுன் பார்க்க வேண்டியதில்லை, கரெக்டாக வந்துடும். ஓகேவா? 2 இப்போ 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டிருக்கோம் ரன்னிங் ஒயரில். அடுத்து 3ஆவது நாட்டு போட போகிறோம். இந்த எல்லா ஒயரையுமே வந்து நம்ம சரிசமமாக மடித்து எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. பாருங்கள், இப்போ நான் 2 ஒயர் வந்து மடித்து எடுத்திருக்கேன். இப்படி கரெக்டாக லாக் பண்ணி போட்டோம்னா நம்ம அப் அண்ட் டவுனே பார்க்க வேண்டியது இல்லை, கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படிலாம் வராது, கரெக்டாக வரும். இப்போ நம்ம 4 ஒயர் எடுத்து நாட் போட்டுட்டோம். அடுத்து 5ஆவது ஒயரு. ஒவ்வொரு ஒயரையும் நீங்கள் இந்த மாதிரி மடக்கிக்கணும். மடக்கிட்டு நாட் போடணும். கரெக்டாக இருக்கும். இப்போ நிறையா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் ஜாயின் பண்ணணும், நீங்கள் ஃபுல்லாக போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சுருவோம். இப்போ நான் பாருங்கள், இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாகவே நம்ம இந்த அடி எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம்.
இதில் வந்து க்ரீனு அப்புறமா ரெட் எடுத்துக்கோங்க. க்ரீன் ரெட்டு நல்லாயிருக்கும். நம்ம க்ரீன் வந்து ஃபுல்லாக லீவ் இலை மாதிரி போட போகிறோம். அந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ போட போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் அவங்க கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட நான் போய் வாட்ஸ்அப்பில் கேட்டேன், இந்த மாடல் சிஸ்டர் நான் இந்த மாடல் வந்து என்னோடய சேனலில் நான் போடவான்னு கேட்டங்காட்டிக்கு உண்மையிலேயேங்க அவங்கள மாதிரியெல்லாம் வந்து யாருக்குமே ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறது வராது. இப்போ நானே வந்து போட்டிங்கன்னா ஓகே போடுங்க அப்படி தான் சொல்லுவேன். இப்போ நம்ம யாரோட ஒரு பொருளை எடுத்து போட்டாலும் ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போடுவோம். சரிங்களா? அவங்க சொன்னாங்க அந்த சிஸ்டர் உண்மையிலேயே நல்ல கேரக்டர். அவங்க இங்கே இலை மாடல் போட்டு ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பர். அந்த சிஸ்டருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் இது அவங்க போட்ட மாடல் இல்லை. இந்த இலை மட்டும் நம்ம அதை பார்த்து இது வேறு ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன். சொல்கிறேன், நிறைய பேர் வந்து என்னன்னு தெரியல, எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. நிறையவே மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இருக்குது. இதுலேயே நம்ம கேட்டு முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். நம்ம அவ்வளோ எஃபெக்ட் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் க்ரியேட்டிவில் நிறைய நான் போட்டிருக்கேன். நான் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு இன்னுமே புரியலைங்க. ஸோ அது என்ன, உங்களுக்கும் ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? எதனால் வந்து என்னோடய சேனல் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது, ஏன் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம். உண்மை வந்து லேட்டாக தான் பிக்கப் ஆகும்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்து நம்ம எடுத்து பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணிட்டே வர்றோம். இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம அடி போடுறதை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? நான் 2 ஒயராக மடித்து வச்சுக்கிறேன். பாருங்கள், ரன்னிங் ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சொன்னேன்ல, இப்படி நல்ல பெருவிரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு அப் அண்ட் டவுன் பார்க்க வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் பார்த்தாலும் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம எத்தனை ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம்? 2, 4, 6, 8, 10, 12, 14, 15. இன்னும் ஒரு ஒயர் பேலன்ஸு, அதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? பாருங்கள், 16வது ஒயரு, அதையும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போது நம்ம 16 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து பாருங்கள், இப்படியே மடக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம்ல, அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணணும். கட் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதில் ஒரு 8 லைன் போடணும். சரிங்களா? இதுக்கு மேலே 3 லைன் போடலாம், கீழே 4 லைன் போடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி முடி போட்டு நாட் போட்டு இதை வந்து அடையாளப்படுத்தி வச்சுருங்க. இப்போ இந்த அளவுலேயே நம்ம எடுக்கணும் ஒயரு. சரிங்களா? இப்போ நம்ம சைடு அளந்து ஃபஸ்ட்டு போட்டோம்ல, இந்த அளவே நம்ம அளந்து எடுப்போம். அதே அளவு அளந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து முடி போட்டிருக்கோம்ல,
அதுக்காக இத்தினோண்டு எக்ஸ்ட்ரா வரும். இப்போது நான் வந்து மேலே வந்து 3 லைன் போடுறோம். இதாங்க வந்து அடி போடுறது. அடி போடுறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒயரை ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாயிரும். அடி போடுறது ரொம்ப ஈஸி. இதை வந்து டைட் பண்ணிகிட்டே போடணும் நம்ம. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபுல்லாக நம்ம போடுறத வந்து வீடியோ போட்டிருக்காங்களான்னு தெரியல. நிறைய பேர் போட மாட்டாங்க, கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ணிடுவாங்க. பாருங்கள், நம்ம இப்போ 2வது லைன் போட்டு முடிச்சாச்சு. இதை அப்படியே சைடில் நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம்ல அதே அளவு அளந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது லைன் போட போகிறோம். மேலே வந்து நம்ம 3 லைன் போடுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ முதல் லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போடுறோம். இந்த சைடில் அளந்து விட்டுருக்கோம்ல அதே அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நாட் போடணும். இப்போ வந்து மேலே 3 லைன் போடுவோம். இப்போ 2வது லைன் நம்ம போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இப்போ மேலே 2வது வரிசை நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதையும் நம்ம அப்படியே அளந்து கட் பண்ணிடலாம். அடுத்து 3வது வரிசை. மேலே 3 வரிசை போடுறோன்னு சொன்னோம் இல்லையா? இப்போது 3வது வரிசை போடுறோம். மொத்தம் 8 லைனு.
ஃபஸ்ட்டு நம்ம இந்த அடி போடும்போது இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறோம்ல, அது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக 2 பக்கம் சரிசமமாக வர்ற மாதிரி நீங்கள் போடணும். ஏன்னா நமக்கு வந்து ஒன்று அதிகம் ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு 2 பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கம்மியாக வரும், இன்னொரு சைடு அதிகமாக வரும் ஒயரு. அப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும் நம்ம போடுறது. ஸோ எப்பயுமே வந்து அதை மட்டும் சரி பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு ரோல் கூட ரொம்பவே வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ 3வது லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள், தெரியுதா? அடுத்து இதே அளவாலேருந்து கட் பண்ணுறோம் ஒயரை, ரன்னிங் ஒயரை. கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம ரன்னிங் ஒயரை எடுத்துக்கணும். இப்போது மேல் வரிசையில் நம்ம 3 லைன் போட்டிருக்கோம். இதை அப்படியே திருப்பிக்கோங்க, சரிங்களா? திருப்பிட்டு நம்ம இந்த ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் நம்ம நாட் போடுறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்ட நாட்டுக, சரிங்களா? சைடில் இதே அளவு எடுத்துக்கலாம். இதே அளவு அளந்து எடுத்துக்கணும். அளந்து எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் நம்ம 4 லைன் போடணும், சரிங்களா? மேலே வந்து நம்ம 3 லைன் போட்டோம். இப்போது இந்த பக்கம் 4 லைன் போடுவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குதுங்க. இந்த பசங்க தான் என்ன கற்றுறாங்க பார்த்தீங்களா? சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஸ்கூல் இருக்குது, இந்த பக்கம் கோயில் இருக்குது. ஸ்கூல் டைமில் அந்த இன்ட்ரவல் விடும்போது மட்டும் இந்த பசங்க இந்த கற்றுவாங்கங்க. வந்து டைட்டாக போட்டுட்ருக்கோம். நாட்டுக்குள்ள டைட்டாக போடுங்க. ஓகேவா? முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல அதே அளவு அளந்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம முடி போட்டது இருக்குது இந்த சைடு, கொஞ்சம் அப்படி கட் பண்ணிக்கலாம். கால் மரத்து போச்சுங்க, அப்படியே உட்காந்துருக்கிறது. அடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு லைன் மேலே நம்ம போட்டு முடிச்சிட்டோம்ல, அடுத்தது 2வது லைன் போடுறோம். இந்த பக்கம் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 4 லைன் போடணும் நம்ம. ஓகேவா? அரை மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெட் கலர் எடுக்கணும்,
சரிங்களா? உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. ரெட்டு இல்லைன்னா ரோஸ் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். தெரியுதா நான் போடுறது? நான் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். மேலே எடுத்துக்கலாம் ஒயரை. லாஸ்ட்டாக 2 ஒயர் இருக்குது, இதுலேயும் நான் போடுறோம். நம்ம மேலே வந்து 2 லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இனி 2 லைன் தான் போடுவோம். ஓகேவா? இப்போ இதே அளவு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிடலாம். மறுபடியும் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்து எடுக்கிறேன். இப்போ இது வந்து 3வது லைன் நம்ம போடுறோம். ஓகேவா? இந்த வயரெல்லாம் இப்படி மேலே எடுத்துகிட்டு போங்க. இனி நம்ம ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? சைடில் வந்து மொத்தம் நம்ம 8 லைன் போடுவோம். இதுதாங்க அடி போடுறது. அடி போடுறது ரொம்ப பெரிய வேலை கிடையாது, ரொம்ப ஈஸி தான். எதையுமே வந்து பெண்கள்னால எல்லாமே முடியும். நம்ம வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணுங்க. தன்னம்பிக்கை தான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். போட்டாச்சு. இப்போது சைடில் நம்ம அளந்து கட் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போது பாருங்கள், நம்ம மேலே 3 லைன் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 7 லைன் போட்டோமா? இனி ஒரு லைன் போடணும். ஒரு லைன் போட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நம்ம அடி போட்டு முடிச்சாச்சு. கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது 1 2 3 4 5 6 7 8 லைன் நம்ம அடி போட்டிருக்கோம். 16 ஒயரில் 8 லைன் நம்ம அடி போட்டு முடிச்சிருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம். ஒரு ரோல் எடுத்துங்க. நம்ம ஒரு ரோல் எடுத்து கட் பண்ணது போக இங்கே பாருங்கள் மீதி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்குது. இதை வச்சு நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம். சரிங்களா? இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கிராஸில் தான் போட போகிறோம். இப்போ நான் வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்ம ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ரெட் கலர் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, 16 ஒயர் நம்ம போட்டிருக்கோம்ல, இதை 4 நாளாக நம்ம பிரித்து கொண்டு வரணும். இப்போது சைடில் 8 ஒயர் இருக்கும், மேலே பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இந்த மேலே போகிற ஒயர் அளவு இந்த ரெட் கலரை அளந்துக்கணும். சரிங்களா? அளந்துட்டு நம்ம நாட் போடணும். 4 ஒயரில் நாட் போடணும். ஒன்று, ரெண்டு, மூணு, 4. நாலு ஒயரில் நம்ம நாட் போட்டோம். இது அப்படியே மேலே போகிற ஒயர் அளவாலேருந்து கட் பண்ணிக்கலாம். அதே அளவாலேருந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் ரெட் கலரை எடுக்கிறோம். மறுபடியும் ஒரு 4. அடுத்த 4 இங்கே போட்டு முடிச்சிட்டோமா? அடுத்த 4 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி இங்கே வாங்க. நம்ம அடுத்த 4 நாட்டுக்கு போடுறோம். எதுக்காக நான் வந்து இதை ஃபுல்லாக சொல்கிறேன்னா, பிகினர்ஸ் இருப்பாங்கள்ல, கூட போட தெரியாதவங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இதை ஒரு ஃபுல் வீடியோவாகவே நான் போடுறேன். இப்போது நம்ம 4 போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி அளந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம 4 ஒயரில் நாட் போட்டு அதே அளவு அளந்து கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம 2வது போட்டோம். இப்போ 3வது 4 எடுக்கிறோம். சரிங்களா? பாருங்கள். இப்போ அதே மாதிரி மேலே போகிற அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு நாட் போடலாம். மொத்தம் 4 நாளில் நம்ம போடுறோம். போட்டு மேல் போகிற அளவு அளந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போது நான் ஒரு சைடு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மீதி 4 இருக்கா, இந்த 4ல் போட்டுடலாம். அதே மேலே போகிற அளவு அளந்துக்கோங்க. அளந்துட்டு நாட் போடலாம். பாருங்கள், ஒரு சைடு நான் ஃபுல்லாக போட்டேன். இதே மாதிரி இந்த நம்ம க்ரீன் கலர் ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து
ரெட் கலர் எடுக்கிறோம். இந்த சைடு, இந்த ஒரு சைடு மட்டும் இந்த 2 இதை போட்டு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு வீடியோ. பாருங்கள், இந்த சைடு சொல்லி காமிக்கிறேன். தெரிஞ்சவங்க அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடில் நம்ம போடுறோம், அடி போட்டோம்ல, 8 லைன் போட்டோம்ல. இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரும்போது இந்த இடத்துல இப்படி தான் வரும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டிங்கன்னா இந்த லைனோட சேர்ந்த மாதிரி தான் வரும். என்னடா இந்த மாதிரி வருதுன்னு நினைக்காதீங்க, இது வந்து அப்படி தான் வரும். இந்த சைட்லேயும் 4 ஒயரை எடுத்து ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இது மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், மறுபடியும் ரெட் கலர் ஒயர் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இருக்க இன்னொரு 4, இந்த 4 ஒயர் இந்த நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருந்தோம்ல, அதை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு எடுத்துருங்க. இதே அளவு எடுத்துகிட்டு நாட் போடுங்க. அவ்வளோதான். இப்போ 4 போட்டாச்சு. நம்ம அளந்து கட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைடு நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி 4 நாளாக பிரித்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பக்கம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி உறவுகளே.